இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக சிக்கல் நிறைய பேர் சந்திக்கிறது வந்து இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, இந்த L4 L5 பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு இருக்க நம்ம ரோடு கண்டிஷன் தெரியும், எல்லாருக்குமே இன்னைக்கு டூ வீலர்லேயும் கார்லேயே பயணம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அப்போ ரோடு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த டிஸ்க் பல்ஜ் ஆகிறதா இருக்கட்டும், அல்லது எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறதாகட்டும், எதுவாக இருந்தாலுமே சிலருக்கு வந்து செர்விக்கல் பிரச்சனை வருதுங்க, கழுத்து திரும்ப முடியல, ரொம்ப வலிக்குது அப்படின்னு. அதுக்காகவே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பெயின் கில்லர் மாத்திரை போட்டு தூங்குறாங்க. இதுக்கெல்லாமே வந்து முதுகுக்கான அந்த ஸ்பைனலுக்கு, அதாவது செர்விக்கல் C1 சொல்லுவாங்க, C1 C2ல இருந்து L4 L5 TS வரைக்கும் நம்ம கொடுக்கும்போது வருமங்கள் கொடுக்கும்பொழுது அவங்க அதுலேருந்து ரிலீஃப் ஆகுறாங்க. அதுக்கு ஒரு சிலருக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைலங்கள் காய்ச்சி தான் நம்ம அப்ளை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் இல்லைங்களா. அதில் நிறைய இலக்கு முறைன்னு சொல்லுவாங்க இந்த வைத்தியத்தில். இலக்கு முறைனா ஒரு சிலருக்கு பித்த உடம்புக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இலக்கு முறை தைலங்கள் காய்ச்சணும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து அவங்க சளி உடம்புக்காரங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு மாதிரி ஒரு மாதிரியான இலக்கு முறை தைலங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கும்பொழுது ஸ்பைன் அலைன்மெண்ட்லாம் கொடுக்கும்பொழுது இந்த வண்டியில் அதிகமாக சுற்றுறவங்க, இந்த மெடிக்கல் ரெஃப்பு, இந்த மாதிரி நிறைய ரெஃப்லாம் ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்லாம் சுற்றுறவங்களுக்கு எல்லாமே வந்து இது தொடர்பான வருமங்கள் தொடர்ந்து கொடுக்கும் பொழுது சீக்கிரம் இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறாங்க. அதுக்கேற்ற உள்ளுக்குள்ளேயே அவங்க நிறையா சத்தான மருந்துகள் எடுத்துக்கிறது நல்லதுங்க.